யாருன்னு தெரியுதா? இந்த நாகரிக அரசியல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு திரிவாங்கல்ல, அந்த கூட்டம் தான். ஒரு டிபேட் ஷோனா அதுல மாற்று கருத்து வரதான் செய்யும். எல்லா கட்சியில இருந்தும் ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை பதிவு பண்ணதான் செய்வாங்க. அந்த மாற்று கருத்தை கேட்க உனக்கு காது வலிச்சா நீ ஏன் அந்த ஷோக்கு போற? நீ வேடிக்கை பார்க்க தான் போன, நீ டிபேட்ல பேசல, நீ கை தட்ட போன. அதை விட்டுட்டு எழுந்து சண்டைக்கு போறீங்க. இடையில இருந்த ஒருத்தரை இறங்கடா கீழே, இறங்கடா கீழே அப்படின்ட்டு பெரிய இது மாதிரி. சரி, அவன் இறங்கிட்டான், வந்து உன் முன்னாடி நிக்கிறான், என்ன பண்ண முடியும் உன்னால? நாகரிகம்னாலே நாங்க தான், நாகரிகத்துக்கு அர்த்தத்தையே நாங்க தான் கண்டுபிடிச்சோம், நாங்க தான் நாகரிக அரசியல் பண்றோம்ட்டு தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொள்றவங்க அடுத்தவங்க ஒரு மாற்று கருத்து வச்சா அதை ஏத்துக்க கூடிய மனநிலைமை இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கெல்லாம் ஒரு டிபேட் ஷோக்கே வரக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் கீழே இருந்து ஒருத்தன் ஸ்டேஜில் இருக்கவரை பார்த்து பொட்டை இறங்குடா கீழே அப்படிங்கிறான். ஏண்டா பொட்டைங்கிறது உங்களுக்கு இன்னொருத்தர் அசிங்கப்படுத்துகிற வார்த்தையா? பொட்டைங்கிற வார்த்தை வந்து ஒரு ஸ்லர் வேர்டு, அதை யூஸே பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர், திமுகவை ஆதரிக்கிற நிறைய திருநங்கைகள் ஒருத்தர் இந்த வார்த்தையை சொன்னாருன்றதுக்காக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த கேஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து இங்க நின்றுக்கிட்டு பொதுவெளியில நின்றுக்கிட்டு ஒருத்தரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்றீங்க. எப்படிப்பட்ட ஆளுங்க நீங்கெல்லாம்? ஏற்கனவே உங்க தலைவர் வந்து பொம்பளை கேஸ்ல தஞ்சாவூர் போனதுதான் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அடுத்து நீங்கெல்லாம் எந்தெந்த கேஸ்ல உள்ள போலான் இருக்கீங்க? பொழப்ப பாருங்கடா, போயிட்டு வந்துட்டானுங்க காத்துறதுக்கு. மண்டைய பாரு.